நிலைக்கும் அமா என்கிற நிலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கிறதாக அறியப்படணும் என்ன? அப்ப அறியாத வரைக்கும் அந்த நிலை என்ன நிலை? அம்மாங்கிற நிலை. சாஹிப் நானா மைக்கோட பேசினா விளங்க. சாஹிப் நானா பேசுறதால நம்ம சாஹிப் நானோட சைடை கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுக்கணும். சாஹிப் நானா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அதாவது அம்மால இருக்கிறதும் தூக்கத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான். ரைட். அதையும் கொஞ்சம் தெளிவா உழைக்கும். அப்ப அந்த நிலையில இருந்துதான் தன்னை அறிய நாடி இருக்கிறீங்க. அப்ப கன்சுல் மாஃபியா என்கிற மறை பொக்கிஷமாக இருக்கிற நிலை. அப்ப கன்சுல் மாஃபியா என்கிற மறை பொக்கிஷமாக இருக்கிற நிலை. இப்ப ஒஸ்தாது ஒரு பாட்டில சொல்றாங்க, அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து, அனுபவத்தில் உணர வைத்தங்கக்குள்ள சரியா ஒவ்வொருத்தர் அறிவு பக்குவத்துக்கு ஒவ்வொரு வகையா எடுப்பாக. அனுபவம் முதல் வந்து அந்த அனுபவத்தை உணர்ற ரெண்டும் எடுப்பாங்க. ஒஸ்தாது செல்ற முறைக்கு வந்தா அனுபவத்தில் உணர வைக்குமா? அப்படி என்றா இப்ப அனுபவம் இனித்தான் வரணுமா? ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கி வர தேவையில்லை. அம்மா என்கிற அந்த அனுபவத்தை உணர வைத்தண்டா இப்ப நடக்க போற விஷயம் என்னன்னா இப்ப உணர வைக்க போகுது. அப்ப அனுபவத்தில் இருக்கிறத அது என்ன அனுபவம், அது எப்படிப்பட்ட அனுபவம், அந்த அனுபவம் என்றா என்ன, அப்படி இருக்கிற அனுபவம் என்ன அனுபவம், எப்படிப்பட்ட அனுபவம் என்று உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்குமாம் களிமா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாக இருக்கிற இருப்பு நிலை, அதை நினைச்சுக்கிட்டே இருங்க, அதை உணருங்க, அதை உணர்வு கெடுங்க. அப்ப நான் ஏகம் என்று சொல்லி எடுக்கிற அந்த ஏக நிலைக்குத்தான் அல்லாஹ்ங்கிற சொல்லால நாம சுட்டுறோம். அல்லாஹ் என்று சொல்றோம். அல்லாஹ்ங்கிற சொல்லால நாம சுட்டப்படுகுதான் அந்த நிலையைத்தான், அந்த நிலையைத்தான் சுட்டி செல்றோம். அப்படி செல்ற அந்த நிலை நான் ஏகமாக இருக்கிற நிலை. அந்த நிலை எது? ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்க நிலையாக நமக்கு இப்ப இருக்கிறது. உண்மையிலேயே யதார்த்தத்தில் என்ன நிலையா இருக்கு? அமா என்கிற நிலை, தன்னை அறியப்படாத நிலை. அமாண்டா என்னன்னா அறியல, அறியப்படாத நிலை. அப்ப அறியப்படாத நிலை அமா என்றா அந்த நிலையிலிருந்து தான் நான் என்ன அறிய நாடி இருக்கோம். அந்த நிலையிலான நான் நாடலாம். அறியப்படாத அந்த நிலையில இருந்தா தான் நான் என்ன அறியணுங்கிற நிலையை நான் நினைச்சு பார்க்கலாம். இல்லாட்டி நாடலாம் இருக்கலாம், எப்படியோ வெப்பமே. அப்ப அப்படி நாடித்தான் இப்ப நான் வந்திருக்கேன். இப்ப வந்திருக்கிற நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, அந்த அம்மா என்கிற நிலைய, அந்த ஆழ்ந்த உறக்க நிலைய அனுபவத்தில உணர வைத்தண்டா நான் இப்ப அனுபவத்தில் அதை உணர்ந்துட்டு இருக்கேனா இல்லையா? அனுபவத்துல உணர்றேனா இல்லையா? அந்த நிலைய உணர்ந்த அனுபவம் இருக்க இல்லையா நம்மகிட்ட? அத அனுபவத்தில உணர வச்சு நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் களிமா.
இப்ப அனுபவத்தில உணர வைக்கிறதுக்கும் அனுபவம் ஒன்று இல்லாத ஒரு நிலையில அதை உணர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது என்று சொல்லி போட்டு ஒஸ்தாது அங்கால சொல்றாங்க, அனுபவம் என்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமையுமா. அனுபவம் என்றா எப்படி அமையணும்டா ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமையணுமா. அப்படி என்றா அந்த அனுபவத்தை பெற்று கொண்டிருக்கிற நிலையில ஐம்புலனும் என்ன செய்யணுமா, ஆட்சி செய்யணுமா. இப்ப நான் வளமையா உறங்குற அந்த உறக்க நிலையில என்னுடைய ஐம்புலனும் இன்னைக்கு ஆட்சி செய்யுதா, ஆட்சி ஒன்று நடக்கிறதாக எனக்கு ஒரு அனுபவம் வருதா, ஒரு அனுபவத்தை பெறுறனா இல்ல, மறந்து போய் எந்த புலன்களும் வேலை செய்யாம எல்லாம் அடிபட்டு மறதி என்கிற ஒரு இடத்துல இருக்கணும் ரெண்டு கேட்டா மொத்தத்துல நான் மறந்து போய் கிடக்கு, யார என்ன மறந்து போய் கிடக்கு. அப்ப அம்மாங்கிற நிலையிலிருந்து அறிய நாடின நான் அறிய வேண்டிய முறைய எடுக்காம அணுக வேண்டிய முறைக்கும் அணுகாம மறந்து போய் இருக்கிறதால எல்லாடிப்பட்டு ஐம்புலனும் வேலை செய்யாம அந்த அனுபவத்தையும் உணராம உதவாக்கரையா இருக்கணும். யாருக்கு? எனக்குத்தான். எனக்கு நான் தானே முதல் உதவியா இருக்கணும், உதவுறவனாக அமையணும். அப்ப நான் இன்னைக்கு உதவாக்கரையா இருக்கேன். இப்ப அப்படி இருக்கிற நான் ஆழ்ந்த உறக்க நிலைய அம்மாங்கிற நிலையாக எடுத்துட்டேன்டா. அந்த நிலைய உஸ்தாது எப்படி சொல்றாங்க என்றா, அம்மாங்கிற அந்த நிலைய அனுபவத்தில் உணர வைத்தண்டா அந்த நிலையை நம்முடைய அனுபவத்தில் நாம உணர்றோமா. அப்படின்னா உணர்ந்து கொள்றோம், அறிந்து கொள்றோம், கற்பனை பண்றோம், எதிர்பார்க்கும், அப்படியே திடீரென்று வரும் என்றெல்லாம் சொல்லல. இப்ப அனுபவத்துல உணர்றேன்டா எனக்கு அம்மாங்கிற நிலை என்ற அனுபவத்துல இருக்கணுமா இருக்க மூடணுமா என்றொரு கேள்வி கேட்டா இருக்கணும். என்னடா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நான் எதை உணரணும், எப்படி உணரணும், அது எப்படி எனக்கு உணர வைக்கும் என்கிற அந்த நிலை எனக்கு தெரியாட்டி, தெரிஞ்சுக்கிற இடம் வராட்டி அம்மாங்கிற நிலைண்டா என்ன எப்படி இருக்கும், கற்பனை போகுமா இல்லையா. இப்ப அந்த கற்பனை போய் நான் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனையில ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருப்பேன். அந்த நிலை என்ற அனுபவத்துக்கு உணர வேண்டி உணரப்பட வேண்டி உணர்ற நிலைக்கு வருமா, அதை உணரலாமாண்ணா, அது என்ற கற்பனை. அப்ப எனக்கு அம்மாங்கிற நிலை என்னையா இருக்கணும், அனுபவத்தில் இருக்கணும், அனுபவத்தில் அதுவும் உணர்ந்திருக்கணும். நான் அந்த நிலையை உணர்ந்தான் அந்த நிலையை உணர வைத்து, உணர்ந்திருக்கிற அந்த நிலையை உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்குமா களிமா. அது விளங்குதா? நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கிறேன்டா, அந்த நிலைய உணர்ந்துக்கிட்டே ஒருத்தர் இருப்பாரண்டா அவர் இப்ப விழிப்புல இருக்காருன்னு அர்த்தம். நான் ஏகமா இருக்கிறேன் என்கிற அந்த நிலைய விழிப்படைஞ்சிருக்காரு. இப்ப அறிவு என்ன செஞ்சிருக்கேன்டா, அவர் ஏகமா இருக்கிற நிலைய அவருக்கு காட்டி கொடுத்திருக்கு. இப்ப அவரோட கல்பு அதை கண்டுகிட்டு இருக்கு. அறிவு காட்டி கொடுத்ததால கல்பு கண்டுகிட்டு இருக்கிறதால ஈனைக்கு விழிப்பு என்று சொல்ற. இது அவர் கண்ணை துறந்து கண்ணால பாக்குற மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு விழிப்பு எடுக்கணும்னு நான் விளக்கம் தரல. சொல்லியோ விளக்கணும். இப்ப இன்னைக்கு
கல்பு அந்த நிலைய உணர்றதுதான் விழிப்புங்கிறது. இப்ப அறிவு என்ன செய்த இன்னைக்கு அந்த நிலை தான் நான் ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்லி என்ன அறிய வேண்டிய நிலை, நான் அறிய நாடினதும் இன்னைக்குத்தான், அறிய வேண்டியதும் இன்னைக்குத்தான். அப்ப அந்த நிலையை அனுபவத்தில உணர்றது தான் விழிப்புங்கிறது. அப்ப இவர் விழிப்பாகவே அந்த நிலையை வச்சுக்கிட்டே இருந்தாரண்டா அது உணர வைக்கும் தானே. அப்படி உணர வைக்கக்குள்ள நிகழ்காலத்தில் இருப்பார். நிகழ்காலம் என்றா இப்ப அந்த நிலையிலேயே தரிப்பட்டிருக்கிறவர் தரிப்பட்டு கொண்டே இருந்தாரண்டா அவருக்கு நேரம் விளங்குமா? இன்றைக்கு என்ன நாளுங்கிறது விளங்குமா? ஜெயினிக்குத்தான் இருக்கமெண்டாவது விளங்குமா? இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன், பௌதீகத்துல ஏதாவது ஒன்றோட அவர் நினைவு சம்பந்தப்படுமா? இப்ப அவர் நிகழ்காலம் என்றா என்ன? அதை நினைவுல வச்சிருக்கிற நேரம் எல்லாம் நிகழ்காலம் தான். அப்படி இருத்தி வைக்குமாம் களிமா. அப்ப இந்த களிமா என்ன செய்யுமாம், அந்த இடத்தை அந்த நிலைக்கு அவரை கொண்டு போய் இருத்தி வைக்கும் என்றுதான் உஸ்தாத் அந்த பாட்டுல சொல்ற. விளங்கிச்சா இது தெளிவா? அப்ப இப்ப ஈனைக்கு என்ன, ஆழ்ந்த உறக்க நிலையும் அமா என்கிற நிலையும் ஒரே நிலை தான். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை வேறையாகவும் அமா என்கிற நிலையும் வேறையாகவும் இனி கண்டமண்டா நாம அமாங்கிற நிலை இப்ப கற்பனைக்கு போவோம். இப்ப எந்த நிலையாக இருந்தாலும் தண்ட அனுபவத்தில உணரப்படாம இருந்துச்செண்டா அதை உணர்ந்து கொள்ற நிலை வராது. அப்ப அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி லேசா அதை முதல் யோசினி ராஜா. அப்ப முதல் அதை யோசிக்கணும். நான் அறிவுல அமைதா, நாம அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விஷயம் அந்த பொருள் நம்மட அறிவுல அமைதாண்டு யோசிக்கணும். அறிவுல அமையாட்டி அடுத்த கட்டம் என்ன செய்யும், நாம கற்பனை தம்போ கற்பனை பண்ண தம்போ. கற்பனைக்கு போன உடனே கற்பனை நான் வரும், கற்பனை கடவுள் வரும், சகலதும் என்ன செஞ்சு கற்பனையில தேடிட்டு இருப்போம். இப்ப கற்பனையிலே தேடிட்டு இருக்கிற நாம காலத்தை கடத்திட்டு தான் இருப்போமே அல்லாமல் எதையும் அனுபவத்தில உணர மாட்டோம். அனுபவத்தில உணர்த்தி தராது. ஏன் காரணம் பண்ணா கற்பனையில இருக்கிற ஒன்று ஒரு விஷயமே அல்ல, ஒரு பொருளே அல்ல. அது அறிவுல அமைய மாட்டோம். அறிவுல அமைஞ்சிட்டா, அறிவுல அமைகிற அந்த அனுபவமாக இருந்துட்டா கற்பனை போகாது. அப்ப இப்படி எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலை சொந்த அறிவுல அனுபவமாக அமைஞ்சிருக்கிறத உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வாரதுதான், உணர்ந்து கொள்றதுக்காக செய்யப்படுற முயற்சி தான் திக்ர், ஞாபகப்படுத்தல், தியானம்ங்கிறது. இதை எப்படி உஸ்தாது சொல்றாங்கன்னா, களிமா பொருளை கருத்திருத்தி, களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத உணர்வை நிலைநிறுத்தி. இப்ப நான் ஏகம் என்கிற இந்த உணர்வு இருக்கே, இது கலையாது. ஏன் கலையாதுண்டா, இது கலையிறதுக்கு இந்த உணர்விடத்தில ஒரு இடைவெளி ஒன்று இல்லாம இருக்கு. ஒரு இடைவெளியும் ஒரு ஓட்டையும் இருந்தா தானே கொஞ்சம் கலைஞ்சு போகும். அது கலைகிற இடம் ஒரு இடம் இருக்கணுமா இல்லையா, ஒரு இடைவெளி இருக்கணும். இப்ப அது கலையாத உணர்வு என்று சொன்னா நான் ஏகம் என்கிற இந்த உணர்வு நிலைநிறுத்தப்பட வேண்டியிருக்க. இன்னைக்கு இப்ப நிலைநிறுத்துறேன்டா என்ன அர்த்தம், ஏற்கனவே இன்னைக்கு நிலை இல்லாம இருக்கு என்ற அர்த்தம் இல்லை. அங்க நிலையா இருக்கிறத உணர்றேன்டா, உணர்வுக்கு எடுக்கிறேன்டா அதை நிலைநிறுத்த சொல்றாங்க. அது வரும் என்று சொல்லியோ அதை எடுக்க போங்க என்றே சொல்லலை. இன்னைக்கு
அப்ப கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யணும். காலை மாலை தியானம் செஞ்சா இப்ப கற்பனை வராது. இனி கற்பனை போக மாட்டார். அவர் அனுபவத்தில் இருக்கிறது என்ன என்று எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ற நிலைக்கு, உணரப்படுற நிலைக்கு, அது இவருக்கு உணர வைக்கிற நிலைக்கு அவர் வந்துடுவார். இப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, காலை மாலை தியானம் செய்தா கற்பனை உலகு மறைஞ்சிடுமாங்க. இப்ப இவர் இந்த தியானம் மேற்கொள்றதால, இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யறதால இவர் கற்பனைக்கு வருவாரா? கற்பனை பண்ற இடத்துக்கு வருவாரா? இவர்கிட்ட கற்பனை ஏற்படுமா? கற்பனை ஏற்படாது. கற்பனை உலகு மறைந்து விடும். அதுக்கு அடுத்த பந்து யாருக்கு ஞாபகம் இருக்கு? சஹி ஞாபகம் இருக்கா? மறுச்சித்திரைகள் நீங்கிவிட்டால் மலக்கூத்துலகம் திறந்து விடும். இப்ப கற்பனை உலகு மறைந்து விடும். அந்த கற்பனை பண்ற உலகு மறைஞ்ச உடனே இப்ப என்ன செய்யுது? அந்த கற்பனை உலகு மறைகிறத மறுச்சித்திரைகள் நீங்கிறது. மறுச்சித்திரைகள் நீங்கிவிட்டால் மலக்கூத்துலகம் திறந்து விடுமா? இப்ப அவர் இருப்பு மலக்கூத்துலகத்திலே செய்யும். இப்ப மலக்கூத்துலகத்துக்கு அவர் வந்துட்டாரண்டா, தண்ணீர் மலக்கூத்துடைய ஆழம், மலக்கூத்துடைய ஆழம் தன்னில் மறைந்த செய்தி அறிஞ்சிடுவார். மலக்கூத்துடைய ஆழம் மறைங்க. இதுக்கு இப்ப இவர் மாறேண்டா, இந்த கற்பனையும் மறைகிறேண்டா, இவர் கலையாத உணர்வை நிலை நிறுத்தி களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யணும். இதை இன்னொரு பாட்டுல கண்டிப்பா செய்யணும்னு சொல்றார். அப்படி இவர் செய்யாம இப்ப நான் சொல்ற விஷயங்களை தெளிவா அனுபவத்துல பெற்றுக்கொள்ள மாட்டேன். அறிஞ்சொல்லுவார். பாடல் மூலம் அறிகிற மாதிரி இப்ப தெளிவுபடுத்துற மூலமாகவும் அறிஞ்சு கொள்வார். அனுபவத்துல பெற்றுக்கொள்ள மாட்டேன். அனுபவத்தில உணர வைத்து இவர் நிகழ்காலத்தில இருக்கிறேன்டா. என்னடா இப்ப அம்மாங்கிற நிலையில தன்னை அறிய நாடினாரு. அறிய நாடின அந்த நிலையிலிருந்து அவர் வெளியே வந்துட்டாரா? இல்ல அந்த நிலையிலே இருந்துதான் நாடினாரா? அந்த நிலையில இருந்தே நாடினார். அந்த நிலையில இருந்தே நாடி இருந்தா, நினைச்சு இருந்தா, அதே நிலையில இருக்கார். இப்பயும் அதே நிலையை விட்டு போட்டு அவர் வெளியே வரல. அப்ப அதே நிலையில இருக்கிறத அதே நிலையில இருந்துதான் இப்ப அனுபவத்தை எடுத்துட்டு இருக்கார். அந்த அனுபவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கார். அப்படி அனுபவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கிறவர் அதுக்கு என்ன பேர் வைக்காரு? அந்த அனுபவத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? இங்க வந்து மறதியால, மறந்தத்தால ஆழ்ந்த உறக்கம் மட்டும் பேர் வச்சிருக்க. உறக்க நிலை என்னன்னு செய்திருக்க. அப்படி பேர் வச்சதால அந்த பேரு அந்த நிலைய அனுபவத்துல என்ன நான் உணர்ற நிலை, அவர் உறக்க நிலை என்று, ஆழ்ந்த உறக்க நிலை என்று அதுக்கு பேர் வச்சதால அதுல என்ன நான் உணர வேண்டிய ஒரு நிலை, என்ன நான் உணர்ந்து கொள்ற நிலை என்கிறது திரையிடப்படுகிறதா இல்லையா? அப்ப அந்த திரையொன்று திரையிடப்படுறதால இப்ப என்ன செய்யறாரு இல்லையா? அந்த நிலைய அனுபவத்தில உணர்றது ஐநக்கு என்ன செய்யப்படுது? ஏற்படாம இருக்கு. ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. ஏற்பட அவர் வலிமையா உறங்கி விழிக்கிற இடமாக அதை என்ன செய்யறார்? எடுத்து வச்சிருக்க. அதனால அந்த உலகம் அந்த உண்மையை உணராது.
தன்னை அறிய நாடின அந்த நிலையிலேயே அறிய நாடினவனாக இருந்து அந்த நிலைய அனுபவத்தில உணர்ந்து நிகழ்காலத்தில இருக்கிறேன்டா, நிகழ்காலத்துக்கு இருந்துட்டாரண்டா, அந்த நிலையில அவர் இருக்கிறத உணர்ந்துட்டாரண்டா. இப்ப இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் இடிக்க அவர்கிட்ட. அப்படி இருக்கிறவரு இப்ப பிறந்து வாழ்ந்து இறக்க போறவரா? அதெல்லாம் இருக்கா இன்னைக்கு? அவர் நித்தியமா நிலையா இருக்கிற நிலையை உணர்ந்து கொண்டிருப்பார். இப்ப இவர் மரணிக்கிறவர் இல்லை. இவர் மரணத்தை இப்ப உஸ்தாத் என்ன சொல்றாங்க? அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவது புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி, இன்றேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை இறந்தாச்சுங்க. அந்த பாட்டு பின்னுக்கு, அதாவது முன்ன பின்ன வரும். அகிலத்தில் வாழ்க்கையில் அவர் இறந்துட்டார். ஆனா அவர் எங்க இருக்கார்? இப்ப அந்த இருப்பு நிலையில நித்தியமா நிலையாக இருக்கிற ஹயாத்தில் இருக்கார். உயிரை பெற்றிருக்கார் என்ற என்ன அர்த்தம்? உயிராக இருக்க, உயிர் உள்ளவனாக இருக்க. அதுக்கு இறப்பு இல்லையே, அது இறக்குற இல்லையே. இப்ப அனுபவத்துல உணர வச்சு அவரை நிகழ்காலத்துல வச்சுட்டு இருக்கு. இப்ப அந்த நிலை வச்சுட்டு இருக்கணும். உங்களுக்காகத்தான் சொல்றேன். அவர் தான் இருக்காரு இப்ப நிகழ்காலத்துல. அவர் அப்படி நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த இருப்பு நிலை தான் இன்னும் நாம ஏக வியாபகமாக கண்டு கொண்டிருக்கிற நிலை. இப்படி கண்டு கொண்டிருக்கிற இந்த நிலைய அந்த தன்னை அறிய நாடி தன்னிடத்தில வெளிப்பட்ட நிலைதான் என்று அறியாம, அறிகிற இடத்துக்கு வராம மறதியில இருக்கிறதால தான் இதை தன்னை விட்டு வேறாக கண்டுகிட்டு இருக்கேன். தன்னை விட்டு வேறாக காண்ற நிலையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப இப்படி இருக்கிற நம்புல அந்த அமாங்கிற நிலை, அந்த அனுபவத்தை உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கணும்டா, நிகழ்காலத்தில இருக்கணும்டா. நான் ஏகமா இருக்கிற அந்த நிலையை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த நிலையில தரிச்சு அந்த நிலையை உணர்வுக்கு எடுக்க வேண்டியிருக்கு, உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது தெளிவா விடங்கணும். இன்னைக்கு அறிய வேண்டியிருக்கு, இன்னைக்கு கற்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு கல்வி எடுக்க வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லல. அதெல்லாம் எடுத்திருக்கேன் நிறைய, என்னை விட உங்கள்கிட்ட கூட இருக்கேன். ஆனா இங்க உணர வேண்டி இருக்கின்ற என்ன? நினைவா இன்னைக்கு தரிப்படுத்த வேண்டியிருக்கு. நினைவை தரிப்படுத்தி ஐனைக்கு நான் ஏகமா இருக்கேன் என்று சொல்லி உணர்வால உட்கார வேண்டியிருக்கு. அப்ப இத நாம நழுவ விடாம அந்த நினைவை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருந்தா இப்ப நமக்கு நிகழ்காலம் இருக்கும். அந்த நிகழ்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப அவர்கிட்ட அவரை எக்கணமும் அவனோடு இரண்டற்றி இருக்கிற நிலையை அவர் தன்னிலேயே உணர்வு, அந்த இடிப்பு அவருக்கு உணர்த்தி கொடுக்கும். இது இப்ப என்னேண்டா இந்த உறக்க நிலையிலையா இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அது சும்மா படுத்தொழும் பிறகுதானே. இவர் யாரு தெரியுமா? நக்கி போட்டு கக்கிது என்று சொல்றவர். உஸ்தாது சொல்றாங்க, இவரை நக்கி போட்டு கக்கிது என்று சொல்றவர் காரணம் அறிவாரான்னு கேட்க. இவர் வளமையா உறங்கி விழிக்கிற மாதிரி அந்த நிலையை அவர் எடுக்கிறதால, அப்படி அவர் அனுபவத்துல இருக்கிற அந்த அனுபவத்தை அப்படி நினைக்கிறதால அவர் இன்னைக்கு நக்குறாரு, மற அவருக்கு கைக்குது. ஏனண்டா அங்க ஒன்றுமே இல்லையே, இங்க வந்தா என்ன இருக்கு, எல்லாம் எவ்வளவு இருக்குங்க, எப்படி இருக்கலாம் இங்க என்று சொல்லி அந்த நிலை அவருக்கு கைக்குதா இல்லையா? இப்ப இங்க வந்தோடனே இந்த நிலை நிக்குதா இல்லையா? இதுக்கு எப்படி காரணம் சொல்றவருக்கு இவரு காரணம் அறிவாரான்னு கேட்காரு. இப்படி அது கைக்கிறதுக்கும் இங்க வந்த உடனே இது பூஞ்சோலையாவும்
இது இனிக்கிறதுக்கும் இன்னைக்கு காரணம் அறிவாரா? அவரை அறிய மாட்டார். அறிய கொடுத்தாலும் எடுக்க மாட்டார். ஏன் அவர் எடுக்க மாட்டாரு? அது என்ன, சும்மா இரவையில படுத்தொழும்புறதை வச்சுக்கிட்டு இவங்க என்னமோ பேன் கழிச்சிட்டு ரெண்டு நினைப்பாளா இல்லையா? அப்படி நினைக்கிற எண்ணம் கொண்டு அவன் தருவானா இல்லையா? அதை பிடிச்சிட்டீங்களா நீங்க உட்கார்ந்துருவீங்க. உங்களுடைய இருப்பு நிலைய என்ன செஞ்சிருவீங்க? அனுபவத்துல எடுத்துருவீங்க. அல்லாஹ்கிட்ட போற அந்த வழியில போய் அல்லாஹ்வுடைய லிகாவை பெற்றுருவீங்க. அதனால உங்களை விடக்கூடாதுண்டா அந்த நிலையை உங்களுக்கு எப்படி காட்டணும்? மொத்தத்துல இனிக்குதண்டு காட்டணுமா, ஹக்கிதண்டு காட்டணுமா? அப்ப இவ்விடத்துல ஷைத்தானின் மறுட்டுதலை நீங்க காணணும்டா. என்ன அர்த்தம்? இப்படி நமக்கு ஒரு எண்ணத்தை தார அவன்தான் என்ற சொந்த இருப்பு நிலையில என்ன உணர விடாம, என்ன உணர்ற இடத்துக்கு என்ன அனுப்பாம, உணர வேண்டிய நிலைய உறக்க நிலை என்று காட்டி கக்கிது என்ன நான் உணர்ற அளவுக்கு, கக்கிது என்று நினைக்கிற அளவுக்கு என்ன கொண்டாந்து வச்சிருக்கிறவன் யாரு? உன்னை உனக்குணர்த்த, உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்த ஷைத்தான். உனக்கு உதவியா தந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி உள்ள நோயில் மாட்டிக்கொண்ட. இப்ப உள்ள நோயில மாட்டிட்டு இருக்கேன் நான். ஏன் இப்ப என்ன எப்படி அந்த உள்ள நோய்? நானுங்கிறது இந்த உடல். இந்த உடலை விட்டா எனக்கு வேற இருப்பு நிலை இல்லை. நான் மரணிச்சிடுவேன், நான் இல்லாம ஆயிடுவேன். அதனால இதை நிஜமன நம்பி வாழு, இதுதான் நிஜம் என்று இந்த ஊடகத்தை எதிரி பயன்படுத்தி நமக்கிட்ட இப்படி ஒரு உளநோயை தந்தி வச்சிருக்கான். நாம இப்போ உளநோயில மாட்டிருக்கோம். இது நமக்கு உளநோய். உளநோய் என்றா உள்ளத்தில் உள்ள நோய். உள்ளம் இப்படி இந்த நோய்க்குள்ள வரும், உள்ளத்துல இந்த நோய் என்று இப்படி வரும், உள்ளத்துல இப்படி ஒரு நோய் என்று வந்திருக்கின்ற நமக்கு அதையும் விளங்காம மறைச்சு வச்சிருக்கான். அதுதான் வகுமு பேத புத்தி. இதை உணர்ந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். இதை தெளிவுபடுத்தி இதுதான் உளநோய் என்று காட்டி உன்னணி உணர்றதுக்கு இதுதான் தடை இருக்கென்று சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க ஒரு தேவைப்படுது. அவங்கதான் வந்து பாடல் மூலமாக நமக்கு இதை தெளிவா தந்த விஷயம் தான் இப்ப நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு சுருக்கமண்டா, இப்ப இன்றைக்கு உங்களுக்கு உறவாட்டத்துல ஒரு விஷயம் ஒன்று புதுசா தந்திரிக்கு ஆரம்பிச்சது ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது தான். அமா என்கிற நிலையும் ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாக இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலை உணரப்பட்டா, உணர்ற இடம் வந்துச்சண்டா, தன்னை அறியப்படாத நிலையில என்ன நான் அறிந்து கொண்டிருக்கிறதாக, என்ன நான் இருப்பு நிலையாக உணர்ந்து கொண்டிருக்கிறதாக, நிலையாக இருக்கிற நிலையாக அதை உணர்ற நிலை ஏற்பட்டா அமா என்கிற நிலைய அனுபவத்தில உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும் களிமா. கண்டிப்பா நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும். சாய்ப் நடக்கு விளங்குதா? இப்ப அம்மாங்கிற நிலை என்ன பிடிபடுதா? அப்ப அதாவது இதுல வந்து அந்த தியானமானது ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து
காலை மாலை தியானம் செய்யக்கூடிய நேரத்துல அதனுடைய பலன் வந்து நிகழ்காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாதுன்னு அர்த்தமா? ஓ, அதாவது இறந்த காலம் மறந்துருமா? ரைட். எதிர்காலமும் இறந்த காலமும் மறந்து தெளிவா அடிச்சிருக்கிறீங்க நீங்க. இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், மறந்துரும். ஓ, கருத்தினை உணர்ந்தோர் மூமின் என்றாவார், நழுவ விடாமல் காத்தோர் நலம் பெற்று வாழ்வார். இப்ப நழுவ விடாம நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. என்ன உங்களோட உள்ளத்துல இருந்து நான் ஏகமா இருக்கிறேன்ங்கிற அந்த நிலையே நீங்க இப்ப நான் ஏகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆழ்ந்த உறக்க நிலையை எடுத்துட்டீங்களா, இப்ப அதை உணர்ந்துகிட்டீங்களா, இல்லாட்டி உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்களா, இப்போ உங்களிடத்துல உங்களுக்கு அது ஆழ்ந்த உறக்க நிலை இல்லை. அது உங்களுக்கு என்ன, நீங்க இருப்பா இருக்கிற நித்தியமா இருக்கிற இருப்பு நிலை உங்களோட இப்ப விழிப்பது. இப்ப இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன்டா, கனவு கண்ட நீங்க இந்த உலகத்துல திடீரென்று இங்க நினைவுக்கு வாரீங்கவா, அதுக்கு பிறகுதானே உங்களுக்கு கனவண்டு விளங்குது. இப்ப கனவு கண்டுட்டு இருக்கோம், ஆனா நமக்கு கனவு கண்டுட்டு இருக்கக்குள்ள நாம இங்க உறங்கிட்டு இருக்கோம் விளங்குதா, ஊட்ட படுத்துட்டு இருக்கோம்ங்கிறது விளங்குது இல்லையே. எப்ப நாம அந்த கனவுல இருந்து விடுபட்டு இங்க ஒழும்புறோமோ அப்பதானே நாம வீட்டை படுத்துட்டு இருக்கோம், கனவு கண்டிருக்கோம்ங்கிற நினைவு வருகுது, அந்த நினைவுக்கு வாரம். இப்படி அந்த நிலையை நீங்க உணர்ந்துக்கிட்டே இருந்தீங்களா, உணர்ந்துக்கிட்டே இருக்கிற நிலை ஏற்பட்டா உங்களோட கல்புல, சரியா, நீங்க இருக்கிறதாக நினைவு உங்களுக்கு வரும். அது எப்படி வரும்? யாரென்று உனை காட்டும், ஹக்கண்டு நினைவூட்டும். ஹக்கா நீங்க இருக்கிறீங்க இன்னைக்குங்கிற ஒரு நினைவு ஒண்ணு உங்களுக்கு ஊட்டப்படும். யாரும் அங்க ஊட்டுறல, அங்க இருக்க அந்த நினைவு. நீங்க இன்னும் உங்களை மறக்கல, நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க உங்களிடத்துல அது உறக்க நிலை இல்லை. இப்ப அது உறக்க நிலையாரு? அது அந்த உண்மையை உணராம உறங்கி விழிக்காரே, அவரிடத்துல அது உறக்க நிலை. அவர் தூங்கி ஒழும்புற நிலை. அவருக்கு அவரின் நிலையை இருக்கிற நிலை எது? தூங்கி ஒளிவினத்துக்கு அப்புறம் இருக்கிற நிலை. நீங்க நிலையா இருக்கிற விழிப்பு நிலை இது. ஆழ்ந்த உறக்க நிலை உங்களிடத்துல விழிப்பாயிட்டா, விழிப்பா இருக்கிற நிலையாக என்ன செய்யும்? அது உங்களுக்கு உங்களோட சொந்த இருப்பு நிலையாக உங்களுக்கு அது உணர வைக்கும். நீங்க இருக்கிறத உங்களுக்கு காட்டி தரும். அதுவும் எப்படி? ஏக வியாபகமா இருக்கிறீங்கிற அந்த நிலை உணர்வுல ஏற்படும். உணர்வு அந்த நிலையை உங்களுக்கு காட்டித்தரும். இப்படி காட்டி தந்த இப்ப நீங்க இங்க வாரது உங்களுக்கு என்ன? இப்ப வளமையா ஏற்கனவே இருந்த நிலை என்னையா மாறிடும்? மறதியா மாறிடும். அது விழிப்பா மாறிட்டா இது என்ன செஞ்சிடும்? இப்ப மறதியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா மறதியில வாழ்றீங்க. ஐனைக்கே இருந்துகிட்டு இந்த வாழ்க்கையோட தொடர்பு படுத்தினீங்களா, தொடர்பாயிட்டா, இப்ப விழிப்பதான் இருப்பீங்க. இப்ப நீங்க வளமையா நாம காண்ற கனவுல இருந்து, சரியா, இங்க நாம எழுந்து நினைவுல நான் இருக்கேன், நான் கண்டது கனவுதான் என்று நீங்க உணர்றீங்களா இல்லையா? அத ஒவ்வொரு கணமும் அந்த இருப்புல உங்களோட நினைவு இருந்துகிட்டே இருக்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு இந்த உலகம் எப்படி படும்? இப்ப அந்த இருப்புல நீங்க அந்த விழிப்பை எடுத்த உடனே இங்க நீங்க நினைவெடுத்த மாதிரி அங்க நினைவு வந்துடுது. இப்ப இருக்கிற நான் இருக்கேனுங்கிற நினைவு வந்துடுது. வந்த உடனே இப்ப இது உடனே நீங்க ஏற்கனவே இருந்த நிலை உங்களுக்கு ஐநைக்கு இருந்து பார்க்கக்குள்ள நீங்க ஏற்கனவே கண்டு இங்க கண்டு ஒளிம்பின கனவிரிக்கு அப்படியே உணர வைக்கும்.
அப்படியே உங்களுக்கு உணர்த்தி தரும். உணர்த்தி தரும்னா அனுபவத்தில் பெற்றுக்கொள்வீங்க. கனவு கனவண்டி சும்மா நினைச்சிட்டு இருக்க மாட்டீங்க. நான் உணர்வுதல் உணர்த்தி தரும்டா இனிப்பண்டி நீங்க ஒண்ட அனுபவத்தில் உணர்ந்தீங்களா இல்லையா? இப்ப சீனிய பார்த்து அடிச்சு சொல்லுவீங்களா இல்லையா? இது இனிப்பு தானே. அப்படி இத கனவண்டு சொல்லுவீங்க நீங்க. அப்படி ஐநைக்கு நினைவு வந்திருக்கும் உங்களுக்கு. உங்களோட நினைவு நிற்கும் ஐநைக்கு நின்று அது இத கனவண்டு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இப்ப அது உணர்த்துற மட்டும் இல்லை, நினைவுல எப்படி இருக்கன்னு காட்டும். அது இப்ப கனவுல தெரிகிறது, நினைவுல எப்படி இருக்கன்னு காட்டாதா? காட்டும். இப்ப அதை என்ன செய்வீங்க? அதை ஹக்கண்டு உணர்வீங்க. நினைவுல இருக்கிறது, கனவுல இருக்கிறத மாய்கைன்னு உணர்வீங்க. இப்ப நான் எல்லாத்துக்குமே உணர்வீங்க உணர்வீங்க என்றுதான் வசனம் காட்டியிருக்கேன். உணர்வீங்க என்ன அர்த்தம்? முன்னுக்கு தெரிகிறத நீங்க ஒரு கண்ட பொருளா இருந்து, ஒரு தனி பொருளா இருந்து உணர்தல் நடக்க. இப்ப நீங்க ஐநைக்கு நினைவு எடுத்த உடனே அந்த நினைவு ஏக வியாபகமா இருக்கிறது என்று அது உணர்த்தி தருமா இல்லையா? உணர்த்தி தந்த உடனே அந்த நினைவுலதான் இந்த உலகம் இருக்கி. இந்த உலகம் நீண்டதோர் கனவாக இந்த உலகம் அந்த நினைவுலதான் இருக்கி. அந்த நினைவுல இருக்கிறதால உலகம் ஒரு நீண்ட கனவா இருக்கி, முடியாத ஒரு கனவா இருக்கி என்கிற உண்மை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த நிலை உணர்த்தி தரும். இப்ப நீங்க ஐநைக்கு எப்ப அந்த நினைவை என்ன செய்யறீங்க, நிப்பாட்டுறீங்களோ அப்ப கனவு கலை. இப்ப நீங்க காண்ற கனவுதான். இப்ப நீங்க மரணிக்கிறாள் இல்லை, நினைவை மட்டும்தானே படிக்கிறீங்க, நினைக்கிறதுன்னு படிக்கிறீங்க. நீங்க ஆள் இருக்கிறீங்க. இப்ப அபூபக்கர் எனக்கு அந்த கேள்விக்கு இன்னும் முடங்கிச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவு தரையா? கேள்வி கேட்டா தான் விஷயம் எடுக்கலாம். சும்மாவே இருந்தீங்களா உங்களுக்கு நான் சின்னதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, கிரகிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. கிரகிக்கிறீங்களா கேள்வி வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரகிக்கிறேன்னா நீங்க வேற எங்கேயும் பராக்கு இல்லை, முழுமையா அதிலேயே கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். கட்டாட்டக்குன்னு ஒரு கேள்வி வரும், அந்த கல்புல உடனே ஒரு கேள்வி வரும். ஏன்? அந்த கல்பு அதை அறிய விரும்புது. அப்ப அறிய விரும்பின உடனே முதல் வாரது என்ன? கேள்விதான். அப்ப இப்ப அந்த கேள்விக்கு இப்ப விளங்குதா? இப்ப கேட்ட கேள்வி அபூபக்கர் நான் திரும்ப ஒரு கேளுங்க, அதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்று. இப்ப நீங்க கேட்ட கேள்வியை திரும்ப ஒரு கேளுங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிற பொழுது, அந்த கனவின் பொழுது இருக்கிற விஷயம் நிகழ்காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் என்னடா, இப்ப எடுங்க, இப்ப நீங்க கேட்ட கேள்வியோட டிரெக்டா தான் இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையை இப்ப என்ன இருக்கிறீங்க, எப்படி இருக்கக்குள்ள அந்த ஆழ்ந்த உறக்க நிலை என்கிற அனுபவம் உங்களோட நினைவுல இடிக்குப்ப. நீங்க நினைச்சா இப்ப உங்களுக்கு அது என்ன செய்யும்? தென்படும். நினைச்சா தெரியும். சரியா? இப்படி நினைச்ச உடனே ஆழ்ந்த உறக்க நிலை தெரிகிறது, கல்பு கண் பார்க்குது என்ற அர்த்தம். அந்த நிலைய கல்பு கண் என்ன செய்யுது? அந்த கல்பு கண் இல்லாட்டி நினைவு தொடர்ந்து கட்டுண்ட பொருளை எல்லாம் பார்த்து பழகினது. கட்டுண்டாத ஏக வியாப ஒரு நிலையே என்ன செய்யுது? இந்த கட்டத்துல அவதானிக்குது, பார்க்குது, இல்லாட்டி நினைக்குது. எப்படி எடுங்க, இப்படி நினைச்ச உடனே அந்த நினைவு எதிலையும் கட்டுண்ணாத ஒரு ஏக வியாபக தன்மைக்குள்ள உள்வாங்கப்படுது. உங்க நினைவு என்ன செய்யுதுண்டா, அந்த கட்டுண்ணாத ஏக வியாபக ஒரு தன்மைக்குள்ள அந்த நினைவு உள்வாங்கப்படுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்குறேன்டா, இத
கடல் மேல்பரப்பு இருக்கின்றீங்களேன், கடல் மேற்பரப்பு அந்த அலை இருக்கே, கடல் மேற்பரப்புல அடிக்கிற அந்த அலை வந்து மேல அலை போகாது, எப்ப கீழாலாம் போகும். கீழால போகுதுண்டா எங்க போகுது அந்த அலை? ஆழ்கடலுக்கு போகுது. மேல அலை வந்து அடிச்சு கீழே போகுது இல்லையா? இப்ப என்ன செய்யுதுண்டா, உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு உதாரணம் இல்லை. இப்ப என்ன செய்யுதுண்டா, மேல் பரப்புல இருக்கிற அந்த நினைவு சரியா, அந்த அலை அந்த கட்டுண்ட நிலையில இருந்து விடுபட்டு ஆழ்கடலுக்கு போகுது. இப்ப போக்குல எப்படியாகும்? அலையா போகுமா கடலா போகுமா? கடலாதான் போகும். ரைட். இப்ப நினைவு என்ன செய்யுதுண்டா, ஈனைக்கு கட்டுண்ணாத ஏக வியாபக ஒரு தன்மைக்குள்ள போகுது. போயிட்டா இப்ப ஐனைக்கு அந்த நினைவு நீங்க இருக்கிறத உங்களுக்கு நினைவூட்டும். யாரென்று உனை காட்டும் ஹக்கென்று நினைவூட்டும். நினைவூட்டின உடனே நீங்க ஐனைக்கு இருக்கவே விரும்புவீங்க. இப்ப ஐனைக்கே இருக்க நீங்களோட விருப்பம் அதிகமாகிற நேரம், இஞ்ச இருக்கிற நேரம், இஞ்ச இருக்கிற இடம், இஞ்ச இருக்கிற காலம், இஞ்ச இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? மறந்து போகும், அழிய அப்படியேதான் இருக்கும். கண்ணுக்கெல்லாம் தெரியும். இப்ப கண் துறந்திருந்து செய்யற தியானத்தை சொல்றேன். இந்த இடத்துக்கு வரல, இந்த இடத்துக்கு வரணும் இல்ல. ஒரு சிலர் வந்திருக்கா, இல்லை என்றும் இல்லை, அது யாருன்னு எனக்கு தெரியும். இப்ப கண்ணை மூடி செய்ய சொல்ற ஆரம்பம். இந்த நிலைக்கு வந்துட்டா இப்ப இவர் ஏக வியாபகமா இது இருக்கிறத எங்க காணுவாரு? தண்ட அறிவுல தன்னையே காண்ற மாதிரி அந்த கடலாக காணுவார். இப்பதான் நான் பார்க்கும் கண்ணாக, நான் பிடிக்கும் கரமாக, நான் பேசும் நாவாக, நான் நடக்கும் கால்களாக அந்த நான் ஆகிவிடுவேன் என்று சென்னத்துக்குரிய யதார்த்தம் ரகசியம் அந்த சிறு விளங்கும். இப்படி இந்த நினைவு ஆள் மனதை நோக்கி போகக்குள்ள மேல் பரப்புல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? இப்ப மறந்து போறதுதான் எதிர்காலத்தை சிந்திக்கிறது, இறந்த காலத்தை நினைவு எடுக்கிறது, என்ன இடுக்கி சொத்து மத்தண்டு யோசிக்கிறது. இது எல்லாமே இதெல்லாம் இப்ப இப்படி இருக்கிற இந்த அறிவை ஆள் மனதில் போய் அந்த நினைவோட நான் இருக்கிறேன் என்று நீங்க இருக்கிற இந்த ஏக வியாபக தன்மையை, இந்த அறிவை மயக்கிறது புலனாட்சி, ஆசையை ஊற்றுறதும் புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இன்றேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை, இறந்தாச்சு. சரியாப்ப இப்ப நிகழ்காலத்தில் இருப்பீங்கடா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த நிலைய இந்த நிகழ்காலம்ங்கிற சொல்லாம புரிய வைக்கலாம் இருக்கு. அதுக்காகத்தான் இன்னைக்கு நிகழ்காலம் ஒரு சொல்லத்தான் இருக்கு. அது கூட பொருந்தாது இன்னைக்கு. இப்ப அம்மா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து உணர்ந்துட்டு இருப்பீங்கன்ற அர்த்தம் இல்லை. இன்னைக்கு இப்ப இருந்தா உணர வைக்கும். அது நிகழ்காலத்துல உங்களை இருத்தி வைக்குமா களிமா சொல். இந்த நான்ங்கிறது இப்ப நான் வாயால சொல்றேன், இதை நீங்க அனுபவத்துல உணர்வீங்க. தன்னை ஏக வியாபகமாக நான் என்று உணர்வு ரீதியாக இருக்கிறீங்க. அந்த இடிப்பு நிலை இடிக்குங்கிறத உணர்வீங்க. அப்படி உணரக்கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு ஜோதி இருக்கு. அந்த ஜோதியை எடுத்துக்கிட்டு ஒளி உலகுல நீங்க வாழுவீங்க. இங்கால இதை நாம மேலோட்டமா இப்படி பேசி கொண்டு விடுவோம். இதுக்குள்ள இருக்க ஆழம்.
இதுக்குள்ள ஒரு உலகமே இருக்கு, ஒரு மலக்குத்துடைய ஆழமே இருக்கு. இத ஒரு சுருக்கம் அவஸ்தாது செல்லிருக்காக. உள்ளம் என்பது ஒளியாகும். சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு இந்த உள்ளத்தை நான் கடலா காட்டி சொல்றேன். கடல் என்பது ஒளியாகும். அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும் என்றா, கடலுக்குள்ள எவ்வளவு கோடி விஷயங்கள் இருக்கு. அத கடலுக்குள்ள இருக்கிறவன் காணுவானா இல்லையா? கண்டுகொள்வானா இல்லையா? அதே மாதிரி இந்த ஏகத்தில தரிச்சவன், இந்த நினைவை நிலைப்படுத்தினவன், ஹக்கண்டு நினைவுக்கு வந்தவன், நினைவை ஊட்டினவன், இல்லாட்டி நினைவை எடுத்தவன், எப்படியே வச்சுக்கங்க. இப்ப அவன் ஏக வியாபகமா இருக்கிறத தன்னிலே உணர்ந்துகிட்டு இருப்பான். அதுதான் அந்த உள்ளம்ங்கிறத கடல் என்று சொன்ன கௌதராய் மாறும். எப்படி நான் இதுக்கு மேல உங்களுக்கு தாரேன், கொஞ்சம் தந்துகிட்டு தான் இருக்கேன், இல்லை என்றும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தி இந்த களிமாங்க. சும்மா லேசான சாமான். அப்ப அபூபக்கர் நான் கேட்ட கேள்விக்குரிய விட நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் என்கிறது கூட இன்னைக்கு இருக்கிறவருக்கு நான் இப்ப நிகழ்காலத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் என்று உணர மாட்டார், உணர்ற இடமும் மறந்து. ஆனா வெளிப்படையா அந்த நிலையை நமக்கு விளங்கப்படுத்துறேன்டா, அந்த நிலை நமக்கு அந்த நிகழ்காலத்தில இனி அப்பதான் நீ இன்னைக்கு இடிப்படுப்பா. அப்படி என்ன அர்த்தம்? தியானத்தை விட்டு நீ வாழாது. ஒரு கணமும் நீ அந்த இடிப்பு நிலையை மறவாது. எக்கணமும் அவனோடு இரண்டற்றிடி. இது எல்லாத்தையும் உள்ளத்தில கருத்தா உணர்ற இடத்தை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் நிகழ்காலத்திலேயே உன்னை இடித்து வைக்கும். இடிக்கிற அவ்வளவு நேரமும் எதிர்கால சிந்தனையும் அங்க வராது, திட்டமிடல், இறந்த கால ஞாபகமும் வராது. என்ற ஐனைக்கு ரெண்டுமே குரு. அது ரெண்டுமே செல்லியவானதா. புலன்கள் ஊட்டிய புலன்களுக்கு ஏற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகமாய். இப்ப எதிர்காலம் இருக்கா, இறந்த காலம் இருக்கா, சரி நிகழ்காலமாவது இருக்கா? அப்ப அதை விளங்கப்படுத்துறதுக்காக அந்த சொல்ல பாவிச்சிருக்கா. இல்லாட்டி பிடிக்கல. அது அந்த இருப்பு நிலை தன்னில் தானே தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இன்ப நிலை, ஒரு பேரின்ப நிலை. அதை விட்டு வெளியே வரையில கஷ்டம். அந்த நிலை சும்மா உள்ளுப்பமா கிடைச்சாக்கள் கொஞ்சம் பேர். இப்ப யாரெல்லாம் கேட்க கூடாது, நான் செல்ல மாட்டேன், அவங்க செல்ல மாட்டா, அடிக்கடி உறக்கத்துல கிடக்க, அடிக்கடி உறக்கத்துக்கு போறா, மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா அது மிஸ் ஆகக்கூட தவறிடும் டக்கு. அப்படி உறவாட்டம் நல்லடியார்களை உருவாக்கிட்டு இருக்கு. நான் இதை பெருமையா சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அலைக்கும் அஸ்ஸலாம். எல்லாருக்கும் சலாம் அலைக்கும். ரஃபீக் நானா, சாஹிப் நானா, அபூபக்கர் நானா, எல்லாருக்கும்.